ஸோ இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் அதுக்கு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. 24 ஹவர்ஸுமே வந்து I'll be available to respond you. இது இல்லாமல் வந்து வெப் டிசைனிங் கோர்சஸ் இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் வெப் டிசைன் சீரீஸ் 6th வீடியோ லைக் பிரேக் டேக்ஸ், ஹாரிசான்டல் டேக்ஸ், கமெண்ட் டேக்கை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ பிரேக் டேக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஜில் ஒரு லைக் எனக்கு வந்து ஒரு பிரேக் வேணும், அடுத்த லைனுக்கு வரணும் வந்து அப்போ தான் அந்த பிரேக் டேக்னு வருவாங்க. இந்த டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. இங்கே பாருங்களேன், பிரேக் டேக் நாங்கள் இப்போ கொடுத்து பார்க்குறேன். HTML இருக்குது. நம்மளோட பாடி டேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஐ காட் மை பேராகிராஃப். இந்த பேராகிராஃபில் வந்து நான் ஒரு கண்டென்ட் கொடுத்து பிரேக்னு ஒன்று அடுத்தடுத்த லைனுக்கு வரணும்னா அப்போ தான் வந்து இந்த பிரேக் டேக்கை யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், அடுத்தடுத்த லைன் இல்லை வந்து இந்த லைன் வந்து அப்படியே மேலே வந்துடுங்க. ஸோ அதான் வந்து நம்முடைய பிரேக் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரேக் டேக் BRனு சொல்லுவாங்க. இதுக்கு க்ளோசிங் டேக்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ரூலருங்க. ஹாரிசான்டல் ரூலர்னா எனக்கு ஒரு கோடு வேணும் சார், ஒரு கண்டென்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கோடு வேணும் அப்படின்னா அப்போ தான் ஹாரிசான்டல் ரூலர் அப்படின்ற டேக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஹாரிசான்டல் ரூலர் டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HR அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கும் க்ளோசிங் டேக்ஸ் எதுவும் கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ வேணால் வந்து நம்ம க்ளோசிங் டேக்கும் கொடுத்துக்கலாங்க. சரி, ஆனால் வந்து ஹாரிசான்டல் ரூலர் HRனு கொடுத்தாவே போதுங்க. HRனு கொடுத்தாவே போதும், /HR நம்ம தர தேவையில்லை. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து HRனு கொடுத்தீங்கன்னா போதும், 2 கோடு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா 2 HR நம்ம கொடுத்துருக்கோட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ன்ற ஒரு டேக் இருக்குங்க. கமெண்ட்ஸ் டேக் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதாவது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டெவலப்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஏதோ ஒரு கண்டென்ட்டை எழுதுறாருங்க. ஓகேவா? ஒரு கோடிங் அடிக்கிறார். அது எதுக்கு அடிச்சிருக்காருன்னு நமக்கு புரிய மாட்டேங்குதுங்க. அது ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் அந்த கோடை பார்த்தேன்னா அப்போ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்காக இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு கோடு அடித்தேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணி வைப்பாங்க. அது வந்து கம்பைல் ஆகாதுங்க. அது ஒரு டெட் கோடு மாதிரி இருக்குங்க. அதான் கமெண்ட்ஸ் டேக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கமெண்ட்ஸ் டேக்கை HTML எப்படி தரதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகே, கமெண்ட்ஸ்னால் HTML கமெண்ட்ஸில் பார்த்துட்ருக்கோம். கமெண்ட்ஸ் டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வந்து லெஸ்ஸர் தன் சிம்பிள் போட்டு ஒரு நாட்டு ஐஃபன் கொடுத்து ஐஃபன் இதுக்குள்ளே நீ என்ன அடித்தாலும் அது வந்து கம்பைல் ஆகாது, எரராகவும் கன்சிடர் பண்ணாது. இது வந்து கமெண்டிங்காக கொடுக்குறதுங்க. ஓகேவா? ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு பாருங்கள், இது பிரைட் கலராக இருக்குது, இது பாருங்கள் கமெண்ட் மாறிடுச்சு பாருங்கள், இதுதான் கமெண்ட்ஸ் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க HTML.